கீழக்கரை மேல தெருவில் அமைந்துள்ள பார்புகள் பல்லாக்கு ஒலியுல்லா தர்கா ஆன்மீக ஒளியும் முன்னோர் பாரம்பரிய பெருமையும் பேசும் புனித தலமாக விளங்குகிறது. அவர்களின் வாழ்க்கை சிறப்புகளையும் தர்காவின் மகத்துவத்தையும் பதிவு செய்த ஹாஜி எஸ்.எம். ஜபருல்லா கான் PA அவர்களின் ஆவணப்படம் இன்றைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த நினைவு சின்னமாக அமைந்துள்ளது. ஹபீப் முகமது சதக்கத்துல்லா பிறப்பு ஹிஜ்ரி 1268 ரபியுல் ஆகிர் 12 அன்று கீழக்கரையில் பிறந்தார்கள். வம்சாவளி இவர்களின் குடும்பம் முதலாம் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. சிறுவயதிலேயே உயர்ந்த ஒழுக்கம், இறைப்பற்று மற்றும் தர்ம குணம் கொண்டவராக விளங்கினார்கள். 10 வயதிலேயே திருக்குரான் முழுவதையும் மனனம் செய்து ஹாபிள் ஆனார்கள். பின்னர் புகழ்பெற்ற மார்க்க அறிஞர் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களிடம் மார்க்க கல்வி பயின்றார்கள். காதிரியா தரீகாவில் தீட்சை பெற்ற இவர்களை ஆசான் அன்புடன் பலாகு தம்பி என்று அழைத்தார். காலப்போக்கில் அது மருவி பல்லாக்கு தம்பி என்ற பெயரில் மக்கள் மத்தியில் புகழ் பெற்றது. தன் ஆசானுடன் மக்கா, மதீனா சென்று ஹஜ் கடமைகளை நிறைவேற்றினார்கள். காஃபாவில் நீண்ட நேரங்களை இறை வணக்கத்தில் கழித்த இவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை புகழ்ந்து அரபி மற்றும் தமிழில் கவிதைகள் பாடினார்கள். ஆயிஷா அம்மையாரையும் பின்னர் சையது முகமது நாச்சி அவர்களையும் மணந்தார்கள். இவர்களுக்கு சையது முகமது சாஹிப் என்ற மகன் பிறந்தார். 40 வயதில் உலகப்பற்றற்ற மஜ்தூப் என்ற உன்னத ஆன்மீக நிலையை அடைந்து முழுமையாக இறை நினைவிலும் தனிமை தியானத்திலும் ஆழ்ந்தார்கள். ஏர்வாடி சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் அவர்களை அடிக்கடி ஜியாரத் செய்து அவர்களின் ஆன்மீக அருளை பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மிகுந்த இறையச்சமும் ஷரியத் பற்றும் கொண்ட இவர்கள் கூட்டுத் தொழுகையை மிகவும் பேணினார்கள். தாடி வளர்த்தல் மற்றும் சுன்னத்துகளை பின்பற்றுதல் போன்ற இஸ்லாமிய நெறிகளை மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். இலங்கை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று திக்ர், அவ்ராத் மற்றும் நற்செயல்களை உபதேசித்தார்கள். கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் மற்றும் மார்க்கத்திற்கு முரணான செயல்களை மிகவும் கடுமையாக கண்டித்தார்கள். நம்புதாளை உள்ளிட்ட பல ஊர்களில் மௌலிது ஓதும் வழக்கத்தையும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நற்பணியையும் தொடங்கி வைத்தார்கள். கடல் நடுவிலுள்ள தீவில் விட்டுச் சென்ற போதும் மீனவர்கள் கரையை அடையும் முன்பே இவர்கள் கரையில் தோன்றியதாக மக்கள் ஆச்சரியத்துடன் கூறுகின்றனர். பூட்டிய அறைக்குள் இருந்த போதும் கண நேரத்தில் வெளியில் தோன்றியதாக மக்கள் வியப்புடன் கூறுகின்றனர். உப்பூர் அருகே காட்டு யானை ஒன்று நேரில் வந்து இவர்களின் பாதத்தில் பணிந்து வணங்கியது. ரமலான் பிறை தென்படாத நாளிலேயே நோன்பை தொடங்கினார்கள். மறுநாள் அது சரியான நாளாக உறுதியானது. கோயம்புத்தூரில் வறண்டு கிடந்த கிணறு இவர்களின் துவாவிற்கு பின் தண்ணீர் பொங்கி வழிந்தது. ராஜசிங்கமங்கலத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தூரத்திலிருந்தே துவா மூலம் அணைத்தார்கள். மக்களின் உள்ள கருத்துக்களை உணர்தல், எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே கூறுதல், மேலும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழிகளையும் உணர்ந்ததாக கூறப்படுகிறது. அரசர்கள், நவாபுகள் முதல் சாமானிய மக்கள் வரை இவர்களிடம் துவா வாங்க வந்தனர். இவர்களின் பிரார்த்தனையால் பலருக்கு நோய் குணமாகி குழந்தை பேறு மற்றும் பதவி உயர்வுகள் கிடைத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அரபி மற்றும் தமிழ் மொழிகளில் உடனுக்குடன் கவி பாடும் அபார திறமை பெற்றிருந்தார்கள். இவர்களின் பக்தி கவிதை தொகுப்புகளில் அல்லாஹ் முனாஜாத் என்ற நூல் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இவர்களின் மருமகள் ஹதீஜா உம்மா அவர்கள் இறுதி வரை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் இவர்களுக்கு சேவை செய்தார்கள். தனது 92வது வயதில் ஹிஜ்ரி 1360ஆம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமையன்று இவ்வுலகை விட்டு வஃபாத்தானார்கள். அவர்களின் புனித ரவ்லா ஷரீஃப் கீழக்கரை புது பள்ளிவாசல் அருகிலுள்ள தென்னந்தோப்பில் அமைந்துள்ளது. அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தி அவர்களின் துவாவின் பரகத்தை நமக்கும் அருள்வானாக. ஆமீன்.